வணக்கம். தாவேகாவில் என்ன நடக்கிறது, தமிழக அரசியலில் என்ன நடக்கிறது அப்படின்ற கேள்வியெல்லாம் போய் என்னையா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி இந்த கோவையில் ஒரு சிறுமிக்கு நடந்த இந்த கொடுமை இது இப்போதான் நடக்குதா, இந்த ஆட்சியில் தான் நடக்குதா அப்படின்னா காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த சமுதாயமே பெண்களுக்கு எதிராக இருக்குது. இப்படி பல சிக்கல்களை நம்ம பேசலாம். ஆனால் ஒரு ஆட்சி பெண்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு குற்றம் சொல்லிட்டு எனக்கு வாக்களிச்சு பாருங்க எல்லாத்தையும் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஆனால் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது வாய்க்கட்டு மந்திரம் அதை போட்டாங்களா என்னன்னு தெரில. எப்பா யாராவது ஜோசியக்காரரை ஏதாவது வச்சு பாருங்கப்பா, ஏதாவது சுற்றி கித்தி ஏதாவது மண்ணில் புதைச்சி வச்சு ஏதாவது பண்ணிருக்க போகிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கண்டுபிடிங்கயா. ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னு தெரியலையே. வாய்க்கட்டு மந்திரம் போட்டாங்கயா, வாய்க்கட்டு மந்திரம் போட்டாங்கய்யா, எப்படியாவது வாய்க்கட்டு மந்திரத்தை எடுத்து விடுங்கய்யா, அப்போதான் ஏன் நல்லா பேசுவார். ஐயோ ஆக்ஷன் சொன்னால் போதும்யா, பக்கமாக டைலாக் பேசுவார்யா, எதனால பேச மாட்டேங்கிறாருன்னு தெரியலையா. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்லாம் பின்னாடி விரட்டி போகிறாயா, எதுக்குமே பதில் இல்லையா, பாவையா என்னன்னு பாருங்கய்யா, இப்படி நம்ம புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் இந்த சூழலில் கூட அரசியல் பண்ணுறோம், இந்த பிரச்சனையை நைஸாக டைவர்ட் பண்ணி விட்றோம். பாதிக்கப்பட்ட விக்டிம் அந்த சிறுமியினுடைய குடும்பத்தாரையே நம்ம ப்ளேம் பண்ணுவோம் அப்படின்னு பல டெக்னிக்கை ஃபாலோ செய்கிறார்கள் இணைய தாவேகாவினர். என்ன சொல்கிறார்கள் லகட பாண்டிகள் பார்க்கலாமா? லெட்ஸ் கோ டு தி ஷோ. முதலில் இந்த கோவை சிறுமிக்கு நடந்த அந்த கொடுமையை பற்றி பேசிடுவோம். முதல்ல சமூகம் மாறணும். அது ஒரே நாளில் நடக்க போகிறது கிடையாது. அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஆனால் இன்றைக்கே முதல்வர் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், கடுமையான தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பங்குக்கு நாம் ஒன்று செய்யணும்ல அப்படின்னு போட்டு யாரையாவது கூப்பிட்டு போய் என்கவுண்டர்ன்ற பேரில் எதையாவது பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. உடனே கைத்தட்டி கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து அந்த என்கவுண்டர் ஃபேக் என்கவுண்டரு, உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கல அப்படின்னு கோர்ட் ஏதாவது கருத்தை சொல்லும். அப்படி சொன்னதுக்கப்புறம் ஐயோ நாம் இதுக்கெல்லாம் சில்லறையை செதற விட்டோமே அப்படின்னு பதற வேண்டியது. இதெல்லாம் தெரியாமல் பண்ணுறோம்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சே தான் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இங்கே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறோம், இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டோம், பல விஷயங்களை மார்க்கெட் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டிங்க்கு பயன்படக்கூடிய மிகப்பெரிய டூல் என்னென்னா எமோஷன். உங்களை எமோஷனலாகவே வச்சுருப்போம். அப்படி எமோஷனலாகவே பின்னாடி பிஜிஎம் போட்டு விட்டு இவங்க தலைவர் இருக்காரு அவர் ஸ்டைலில் ஏதாவது ஒன்று சொன்னோம்னு வைங்களேன், அப்படியே மக்கள் பிடிச்சிப்பாங்க. அப்படியே கற்பூரம் மாதிரி நம்ம மக்கள் அந்தளவுக்கு அப்படி எமோஷனலாக வச்சுருப்போம். அப்படிலாம் செஞ்சு எங்கள் தலையில் மிளகா அரைக்கிறது. வரிசையாக வராங்க இன்ஃப்ளூயன்சர்லாம். நாங்கள் எல்லா பிரச்சனைக்கும் பேசுவோம், நாங்கள் வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டும் போட்டுக்கிட்டு நாங்கள் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தது ஒரு தப்பா, தாவேகாவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னது ஒரு தப்பா, எங்களை இப்படிலாம் கேட்கலாமா அப்படின்னு அவ்வளோலாம் பதற வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, கேள்வி கேளுங்க. நாமளும் போன ஆட்சியில் நடந்த இந்த வேங்கை வயல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நம்ம கேள்வி எழுப்பியிருக்கோம். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல கூப்பாடு போட்டு நல்ல சேல்ஸை ஓட்டிட்டு இப்போ பிரச்சனை வந்தோடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்களா, இதெல்லாம் நியாயமாயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்கறதுனால ஆளாளுக்கு வீடியோ போடுறாங்க. டிவிகே கட்சி கிட்டந்தோ ரூட்டு கிட்டந்தோ நான் ஒத்த ரூபாவாச்சும் நான் வாங்கியிருந்தேன்னா இந்த கடவுள் எனக்கு கூலி கொடுக்கணும். நான் சன்னதி முன்னாடி இதை நான் சொல்றேன், அம்மனோட திரிசூல முன்னாடி நான் இதை சொல்றேன். நாங்க அப்படி இல்லை, மாரியம்மா பார்த்துக்கும், சாமி பார்த்துக்கும், கூலி கொடுக்கும். இந்த பழியெல்லாம் என் மேல யார் போடுறாங்க, அவங்க நோக்கம் என்ன, யாரை மேனிபுலேட் பண்ண இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது எனக்கு நல்லா தெரியும், இந்த கடவுளுக்கு நல்லா தெரியும். இதை நான் யாருக்கும் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி என் மேல பழி போடுற அத்தனை பேருக்கும் நான் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாரையுமே கடவுள் பார்த்துப்பாரு. நீங்க எல்லாம் என்ன இப்படி பேசுறீங்களே, அந்த கடவுள் பார்த்துக்கும் அப்படின்னு சாபம் விடுறாங்க. யார் நீங்க ஏன் சாபம் விடுறீங்க? என்னையா கேட்டாங்க? அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்துக்கிட்டு கூப்பாடு போட்டியா இல்லையா? இப்ப பிரச்சனை வரும்போது ஏன் எஸ்கேப் ஆகுறன்ற ஒரு கேள்வி நியாயமா இல்லையா? குரலை கொடுத்துட்டு போயிரு, வேற யாரும் கேட்க மாட்டாங்க, அவ்வளவுதான். மதன் கௌரி என்ன சொன்னார் பார்த்தல, ஏன் வீடியோ போட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் போட்டேன் பாருங்க, ஏன் வீடியோ 2 லட்சம் பேருக்கு மேல பார்த்துட்டாங்க. சம்பவம் நடந்த அடுத்த நாளே வீடியோ போஸ்ட் பண்ணி அதை இதுவரைக்கும் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 lakh people மதன் கௌரி அந்த இஷ்யூவை பத்தி பேசினதை பார்த்துட்டாங்க. நாமெல்லாம் வீடியோ போட்டோம், உண்மைதான், போட்டு விட்டீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கண்டென்ட் இல்லை, அதை அவங்க கேட்கல. அதாவது அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள், எங்க அண்ணன் அப்படி இப்படின்லாம் வீடியோ போட்டீங்கல்ல, பிரச்சனைன்னு வந்த உடனே ஏன் கேள்வி எழுப்ப மாட்டேன்றீங்க?
கேள்வி எழுப்புங்க. இப்போ சைதாப்பேட்டையில் வீடு ஒதுக்குறதுல சாதி ரீதியான பாகுபாடு இருக்குது அப்படின்னு மக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க, குரல் கொடுக்குறாங்க. அதுக்கு குரல் கொடுங்க, பேசிட்டு போங்க. யாருக்கிட்ட இவங்க வந்து பேசலான்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன கிரௌட், ரொம்ப சின்ன கிரௌட், எக்கோ சேம்பர் மாதிரி அவங்களுக்குள்ளே பேசலான்னு சர்ச் பண்ணி பார்த்தா இருக்க போகுது. ப்ரொஃபைல விசிட் பண்ணா மொதல் வீடியோவா தான் இருக்க போகுது. சும்மா ஒரு சின்ன எக்கோ சேம்பர், குட்டியா உட்கார்ந்து இருக்கிற ஒரு குரூப்பு, அது ரொம்ப ரொம்ப சின்ன குரூப், நம்மள மாதிரி கிடையாது. நம்ம பெரிய எக்கோ சேம்பர், உங்க சின்ன எக்கோ சேம்பர். ஐயா நீங்களே ஒரு எக்கோ சேம்பர் தான். அந்த எக்கோ சேம்பர்ல உட்காந்து தான் பேசுறீங்க. இங்க ஏதாவது பெரியாரியவாதிகளோ அம்பேத்கர்வாதிகளோ இல்ல மார்க்சியவாதிகளோ ஏதாவது பேசுறது உங்க காதுல வந்து விழுமா? இந்து அறநிலையத்துறை பத்தியோ இல்ல ஆர்எஸ்எஸ் பத்தியோ, ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதத்தை பத்தியோ இல்ல சனாதனத்தை பத்தியோ பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் விவாதிக்கிறாங்க, வீடியோவை போடுறாங்க. ஆனா அதெல்லாம் காதுல வந்து விழுமா? ஏன் விழாது? ஏன்னா உங்க ஆடியன்ஸ் அந்த எக்கோ சேம்பர்ல இருக்கிறாங்க, அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அந்த எக்கோ சேம்பர்ல இருக்கிறவனுக்கு அது ஒரு பறந்து விரிந்த உலகம், இந்த எக்கோ சேம்பர்ல இருக்கிறவனுக்கு இது ஒரு பறந்து விரிந்த உலகம். இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் பரவாயில்ல, ஆனா சூப்பரான இன்ஃப்ளூயன்சர் பிடிச்சிக்கிறாங்க போல இருக்கு. இதான் இவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ற குரூப்பா இல்ல மாஃபியாவா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. நேற்று நைட்ல இருந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி வீட்டு வாசல்ல விளையாண்டு இருந்திருக்கு. அத 2 பிறந்தவனுங்க. அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தை, அந்த குழந்தையினுடைய பெயரோ அந்த குழந்தையினுடைய படமோ எந்த அடையாளமும் வந்து வெளியிடக்கூடாது அப்படின்றது சட்டம். ஆனாலும் ஃபோட்டோவை போட்டுப்பேன், கீழேயே வந்து ஒரு அட்வொகேட் வந்து பதிவு போடுறாங்க, ஃபோட்டோவை போடாத, ரிமூவ் பண்ணு. நீ என்ன எனக்கு சொல்றது அப்படின்ற மாதிரியான ஆட்டிடியூடு போல இருக்கு. சொல்றாங்கல்ல ரிமூவ் பண்ணலாம்ல, யாராவது போடுறாங்களா? மூஞ்சியை பிளர் பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடுறாங்க. எதுக்கு போடுற அப்படின்னு கேள்வி கேட்டா வந்துடுறது கவா 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 கவான்னு கத்திக்கிட்டு. அதில் நல்ல வார்த்தை 4 வந்தால் அது பரவாயில்ல, பூராவே கெட்ட வார்த்தை. தமிழில் இல்லாத கெட்ட வார்த்தை இல்லை, அவ்வளவும் பேசுறது. இந்த பக்கம் போனால் பிக் பாஸ் ஜூலியை வந்து கேவலமாக பேசுறது, இந்த பக்கம் போனால் ஓவியாவை கேவலமாக பேசுறது. எல்லாருமே அவ்வளோ கெட்ட வார்த்தையை போட்டு பேசிட்டு கடைசியாக வந்து பவ்யமாக பாருங்க நாங்கள் அரசியல் பேசுகிறோம், அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குது. ஏமா பேசும்போது ஒன்றா அது பண்ணிடுவாங்க இது பண்ணிடுவாங்கன்னு அவங்க 2 பேர்த்தையும் திட்டுற. ஏமா அது பாலியல் துன்புறுத்தல் தானே. இப்போ இந்த கோவையில் இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கிறது அது தானே. நீ பேசும்போது இவ்வளோ வன்மத்தை கக்குற. மக்களே நான் சாப்பிட்டு அந்த ஃபுல்லா அக்கா நீ முதல்ல பாம்பேக்கு போய் அறுக்க வேண்டியதை அறுத்து கிழிக்க வேண்டியதை கிழிச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடு. ஏன்னா நீ பேசுறது ஒரு மாதிரி இருக்கு, உன் பாடி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நீ வந்து என்ன வந்து உனக்கெல்லாம் மரியாதை கெட்டுரும். உனக்கு ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க, உனக்கு விருப்பமான கட்சியை பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா நீ அவங்களோட பேசு. அவங்க உன்னை பாடி ஷேமிங் பண்றாங்கன்னா நீ அவங்கள பாடி ஷேமிங் பண்ணு. அது என்ன அறுக்கிறத அறுத்து தைக்கிறத தைச்சுட்டு வீடியோ போடுன்ற இதெல்லாம் என்ன மாதிரி பேச்சு? இப்ப புரியுதா? நாங்க ஏன் வந்து உங்களை கண்டாலே அறவே ஒதுங்குறோன்றது ஏன் புரியுதா? உனக்கு ஒருத்தவங்களோட பிரச்சனைனா அவங்களுடைய கருத்துக்கள பிரச்சனைனா அவங்களோட கருத்துக்களோட பேசணும். அதை விட்டு போட்டு என்ன நீ என்ன ட்ரை பண்ற? இவ்வளவு கொச்சையா இவ்வளவு காலம் ரொம்ப வந்து வல்கரா வந்து கண்டென்ட்டை பண்ணிவிட்டு பழைய கண்டென்ட்லாம் சுத்திட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் பார்க்க தேவையில்ல, நமக்கு வேற வேலை கிடக்குது. இது தட்டி விடுவோம், எல்லாம் அவனுங்க பார்த்து புலகாங்க இந்த அடைச்சிக்கிட்டோம். யாரு கீழே போய் கமெண்ட் செஷன்ல அக்கா சூப்பர் அக்கா, அக்கா ஃபயர்க்கா, அக்கா நீ கண்டினியூ பண்ணுக்கா, அக்கா செம்ம கேள்வி கேட்டக்கா, செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டக்கா, அக்கா செத்துருவானுங்கக்கா, அக்கா பறந்துருவானுங்கக்கா, கீழே ஃபுல்லா கிளாப்ஸ். எதுக்குங்கிறீங்க? பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தாயார் அவங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று வளம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய குடும்பத்தை பிளேம் பண்ணுறது. இதில் கீழே கமெண்ட் செஷனில் பல இன்வெஸ்டிகேட்டர்ஸ், டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருக்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து கீழே கமெண்ட்டு, இந்த பொண்ணை முதல்ல விசாரிக்கணும். யார்? அந்த இறந்து போன குழந்தையினுடைய தாயை வந்து விசாரிக்கணுமா? எல்லாம் விசாரிக்க தான் ஏன் செய்வாங்க? போக்சோவை பற்றி உனக்கு தெரியுமா? போக்சோ வந்து ரொம்ப சீரியஸான அஃபென்ஸு. அதுவும் ஒரு குழந்தைக்கு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு நடக்கிற இந்த பாலியல் துன்புறுத்தல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, ஆனால் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நீங்கள் அமைதியாக திருட்டுத்தனமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இல்லை மெத்தனை போக்கில் நமக்கு எதுக்கடா வம்பு அப்படின்ட்டு இருக்கிறீங்க. இப்படி சிறாருக்கு நடக்கிற இந்த பாலியல் துன்புறுத்தல் பற்றி இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே அமைதியாக இருக்கிறீங்கன்னா நீங்களும் குற்றவாளி அப்படின்னு தான் பார்க்குது சட்டம். அதில் அந்த குழந்தையை பெற்ற அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஏன் அந்த காவல் அதிகாரியாவே இருந்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம அமைதியா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கும் சீரியஸான தண்டனை வந்து போக்சோ சட்டத்துல இருக்குது அப்படின்றது தெரியணும். எங்க நாம ஏதாவது புத்தகம் படிச்சா பரவாயில்ல, நியூஸ் பேப்பர் படிச்சா பரவாயில்ல, எதுவும் தெரியாது. நமக்கு ரீல்ஸ்ல 4 நியூஸ் வருது, அந்த நியூஸ் கார்டை ஒன்று பார்த்த உடனே இதுதான் செய்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. நியூஸ் கார்டில் எவ்வளோங்க இருக்கு? 4 லைன் இருக்கும். அதில் எவ்வளோ செய்திங்க சொல்லிட முடியும்?
அதாவது எந்த செய்தியை படித்தாலும் ஆழமாக போய் படிக்கணும். நியூஸ் பேப்பரில் படிக்கலாம், இல்லை ஒரு யூடியூப் சேனலில் கூட ஒரு லாங்கர் வீடியோவை பார்த்தோம்னா ஓ இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ½ செகண்டில் சொல்லியா, 15 செகண்டில் சொல்லியா, எனக்கு நேரம் கிடக்குது, நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கிறேன். என்ன கலெக்டர் வேலை உனக்கு? இவ்வளோ அரசியல் பேசுறல, உட்காந்து பாரு, 10 நிமிஷம் செய்தி பாரு, இவ்வளோ அரசியல் பேசுறீங்க. கேட்ட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி. இந்த செய்தியை போடுற நியூஸ் கார்டை பார்த்துக்கிட்டு போய் அதில் பக்கமாக டைலாக் பேசுறது, கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டவனை கழுவி ஊத்துறது. உண்மையாக செய்தி போய் படிச்சிங்கன்னா அந்த செய்தியில் வேற ஒரு விஷயம் இருக்கும். இப்படி இந்த டிவோர்ஸ் கேஸில் வரக்கூடிய பல செய்திகள் நியூஸ் புல்லட்டின் பார்த்த உடனே நம்ம ஆளுங்க ஐயோ என்ன இப்படிலாம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இப்படிலாம் கமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணும். உள்ள போய் பார்த்தா தான் அதனுடைய விவகாரமே தெரியும். இப்படி பல செய்திகளை நான் உதாரணத்துக்கு சொல்ல முடியும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, செய்தியை முழுசா போய் படிக்கணும், அதை பழக்கம் இருக்கணும் நமக்கு. முதல்ல இன்ஸ்டாகிராமில் வர்றதே தான் நம்ம உலகம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது ஒரு எக்கோ சேம்பர். மதன் கௌரி சொல்றாரு, அவரே எக்கோ சேம்பரில் தான் வாழ்றாரு. இதில் மற்றவங்களாம் சின்ன எக்கோ சேம்பரில் வாழ்றாங்களாம். இவர் எக்ஸ்ட்ரா லார்ஜ் பெரிய எக்கோ சேம்பர். உங்களை மாதிரி கிடையாது. நாங்கள் பெரிய அண்டாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நீங்கள் சின்ன சொம்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அண்டாவா இருந்தானே சொம்பா இருந்தானே, வெளியே வாங்க, அப்போதானே உலகம் எவ்வளோ விரிவானதுன்னு தெரியும். இப்போ இந்த பொண்ணு இவ்வளோ அசிங்கமாக பதிவு போடுது, எல்லாத்தையும் கேவலமாக திட்டுது, இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் கூட விடுங்க, சம்பந்தமே இல்லாமல் இந்த கோவையில் நடந்த இந்த சிக்கலுக்கு காரணமே டிஎம்கே தான், திமுக தான் இப்படிப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் நரேஷன், இப்படிப்பட்ட ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ்காக தான் நீங்கள் பிறந்தே வளர்ந்துருக்கீங்க, அப்படிதானே? இதில் முதல் முறையாக தமிழக வரலாற்றிலேயே, ஏன் இந்த வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி பல செய்திகள். இந்த ஆமையெல்லாம் கொண்டு போய் இவர் கடலில் போய் விட்றாருல, ஏஐ வீடியோக்கள். ஃபர்ஸ்ட் டைமு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அவரே தன் கையால் சாப்பிட்றாரு. மற்றவங்களாம் இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்லாம் இப்படி வாயை திறந்துப்பாங்க. ஒவ்வொருத்தராக சிஎம்மை பார்க்க வருவாங்கல்ல ஃபைல்ஸோட, அவங்கெல்லாம் வாயில் கொஞ்சோண்டு சாப்பாடை போட்டு விட்டு போவாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபன் பாக்ஸை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட்றது. இதுதான் முதல் முறை. இல்லை கேட்குறேன், எதுக்கு இந்த முதல் முறை பைத்தியம் தேவையா? இல்லை முதல் முறை என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான சென்சிட்டிவான பிரச்சனைகளில் காவல் அதிகாரியாக இருக்கட்டும் சிரிச்சிட்டு பேசுகிறாங்க, அது வைரல் ஆகுது. மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, இவங்க அமைச்சராக்குன அமைச்சர் கீர்த்தனா, அவங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குன்னா அதனுடைய சென்சிட்டிவிட்டி தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க இப்போதானே வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் சிலிண்டர் யூஸ் பண்றதுக்கே மோடியினுடைய உஜ்வாலா திட்டம் தான் காரணம்னு பேசுறவங்ககிட்ட என்ன கேட்க முடியும்? நீங்க நடத்துங்கம்மா, நீங்க அருமையா பேசுறீங்க, நீங்க சிரிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. கரூர்ல அத்தனை பேர் இறந்ததுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல நின்று அழுதவங்களை கண்டென்ட் ஆக்குனீங்க. இப்போ நீங்க சிரிக்கிறது கண்டென்ட் ஆகுது. என்ன சொல்றது? வாழ்க்கை ஒரு வட்டண்டா, அதுல அழுகுறவன் சிரிப்பான், சிரிக்கிறவன் அழுவான், அப்படியா? நீங்களே சொல்லிக்க வேண்டியதான். வாழ்க்கை ஒரு வட்டண்டா, வாழ்க்கை ஒரு சதுரண்டா, வாழ்க்கை ஒரு உருண்டடா. இப்படி பல கோமாளித்தனங்களை இவங்க நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்க கட்சிக்குள்ளார ஆள் சேர்க்கறதுக்கு அதிமுகவுல இருந்து உடச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தனா எப்ப சேர்த்துறது? ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாரையும் ஒன்னா உள்ள வர சொல்லுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு வர்றது. இதை வேற குதிரை பேரம்ன்றாங்க. குதிரை பேரமா கழுத பேரமான்னு கொஞ்சம் போக விட்டு தான் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும்ல. இதுல அங்கங்க பவர் கட்டு, காதலிக்க மறுத்த ஒரு பொண்ணுடைய வீட்டில் பெட்ரோல் பம்ப் போடுறான் ஒருத்தன். இப்படி பல சிக்கல்களை புதுசா தமிழகம் பார்க்குது. அதுக்கெல்லாம் முதல்வர் ஏதாவது பேசுவாரா, ஏதாவது பதில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வராது. அவர் பிஸியா இருக்காரு. எங்க அதிமுக காரங்கிட்ட டீலிங் பேசுறதுல பிஸியா இருக்காரு போல இருக்கு. அவங்க பிஸியா இருக்கிறதுனால இங்க கவர்னன்ஸை கண்காணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குழு அனுப்பணும்ல. அதனால தாவேக்காவில இருந்து மருத்துவாணின்ற பேர்ல யாரையும் அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்களோட டீனோட பெர்மிஷனோட ஆய்வு நடத்தி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கோம். கோட்டு போட்டுக்கிட்டு டாக்டர் மாதிரியே ஒரு அம்மா போய் ஹாஸ்பிட்டல்ல ஆய்வு பண்றாங்களாம். என்னம்மா ஆய்வு பண்றதுக்கு உனக்கு என்னம்மா அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் பண்ணது ஆய்வு கிடையாதுங்க. ஆனா ஆய்வு நான் பண்ணவே கிடையாது. இந்த நியூஸ் தமிழ்ல இருந்து இந்த விஷயத்தை மாற்றி நான் என்னமோ திடீர்னு போய் ஆய்வு பண்ணதாவும், அது எப்படிங்க? எல்லாம் சட்டையை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஆய்வு பண்ண போலங்க அப்படின்னு உருட்டு. ஆனா நல்ல டெக்னிக்னா, நல்ல டெக்னிக். அதாவது ஒரு கோட்டை மாட்டினா ஒருத்தங்க டாக்டர் ஆயிடுவாங்க அப்படின்றது உங்க கட்சியில புதுசா கொண்டு வந்துக்கிறீங்க இல்ல? Ba 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 ba
பார்த்து இந்த காக்கி சட்டையை, ஏன்னா இந்த முக்தார் அரெஸ்ட் பண்ணீங்களே, போலீஸ் கூட நாங்கள் எதுவும் அரெஸ்ட் பண்ணலையே அப்படின்ட்டாங்களாம். ரொம்ப நேரம் அரெஸ்ட் பண்ணுறோன்ற பேரில் எங்கெங்கேயோ வச்சிருந்து கடைசிட்டில் வீட்டிலே கொண்டு வந்து விட்டீங்களாமே. உண்மையாக சொல்லுங்க, போலீஸ் தான் அனுப்புனீங்களா இல்லை மருத்துவமனைக்கு அனுப்புன மாதிரி வேற யாருக்காவது காக்கி சட்டை போட்டு இல்லை வேற ஏதாவது ரீல்ஸ் எடுக்கிறவங்கள அனுப்பி விட்டீங்களா? எப்பா இதெல்லாம் நல்லா விசாரிங்கப்பா. யாராவது போலீஸ் வந்து நீங்கள் தாவேகாவுக்கு எதிராக பேசுறீங்களா, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுது, நீங்கள் அரெஸ்ட் பண்ணப்படுவீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஏங்க ரீல்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்களா சொல்லுங்க. ஏன்னா யார் போலீஸு, யார் டாக்டரு, யார் ரீல்ஸ் எடுக்கிறவங்க இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் சொல்லிட்டு செய்யுங்க எதா இருந்தாலும். ஏன்னா எல்லாம் மாறிடுச்சு. இதுல பல பேர் பிஹெச்டி டாக்டர் அப்படின்லாம் சும்மா போட்டுக்கிறாங்க. எதுக்கு போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. கேள்வி கேட்டா நான் வந்து அதுல டாக்டரேட் வாங்கினேன், இதுல டாக்டரேட் வாங்கினேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து டாக்டரேட்டுங்க, நான் ஃபிலோசபிக்கல் டாக்டரேட் இன் ஆஸ்ட்ராலஜி. நான் வந்து என்னோட பேஷனேட் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறதுனால நான் ஆஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் முடித்தேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் லா பை ப்ரொஃபஷன். என்னோட வந்து எஜுகேஷன் மெயினாக வந்து ஐம் லாயர், ஓகேங்களா. அது என்னோட பேஷன் அப்படிங்கிறதுனால அதில் வந்து டாக்டரேட் பண்ணியிருக்கேன். ஸோ பீப்புள் யூஸ் டு மென்ஷன், நீங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி, அதாவது வந்து என்ன சொல்கிறதுங்க, மெடிசன் படித்த டாக்டராக இருந்தாலும் சரி, டாக்டரேட்டாக இருந்தாலும் சரி, டாக்டர் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் எது உண்மை? இது உண்மையாக இருந்தால் வேட்புமனு தாக்கல்லே இந்த விஷயம் இருந்திருக்கணுமா இல்லையா? அப்படி இல்லையா? ஏன் இல்லை? இதுல எஜுகேஷனல் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவருடைய எஜுகேஷன் தகுதி என்னது, அதுல குளறுபடிகள் இருக்கிறதாக மக்கள் பார்க்கிறார்கள். அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து அவர் தான் விளக்கணும். பட் அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அதிமுக இருக்கிற ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு வரணுமா இல்லையா? அவங்க பிஸியா இருக்கட்டும், அந்த வேலையை பார்க்கட்டும். மக்களுடைய இந்த கரண்ட் பிரச்சனை, இப்படி பல சிக்கல்கள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தாவேக்காவிலேயே ஏதாவது இந்த அணியை போட்டு அனுப்புங்க, அவங்க இந்த வேலையை பார்த்துப்பாங்க. என்ன நடக்குதுங்க? இப்படிப்பட்ட சூழல்ல கொண்டு வந்து விட்டீங்களே. ஐயோ, எது எப்படியோ என்ன கருமத்தையாவது பண்ணி தொலைங்க. ஆனா ஒண்ணு, யாருக்காவது இப்படி ஒரு பாதிப்பு அப்படின்னு ஒண்ணு வந்தா விக்டிம் பிளேம் பண்ணாதீங்க, புரியுதா? அந்த பொண்ணோட அம்மா வந்து குடிச்சிருப்பாங்க, தண்ணி அடிச்சிருப்பாங்க. ஏன் குடிச்சிருந்தா தண்ணி அடிச்சிருந்தா ஒரு குழந்தை மீது இப்படி ஒரு பாலியல் துன்புறுத்தலை நடத்தினானே அவனை தான் நீங்க கேள்வி கேட்கணும். இதை பாதிக்கப்பட்ட இந்த சிறுமியினுடைய தந்தை, அவருக்கு குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா, அவருக்கு குடிப்பழக்கம் இருந்துச்சு அதனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அதை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா? என்னையா லாஜிக் இது? ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் முதல்ல எம்பத்தி எங்கேயா உங்களுக்கு? எம்பத்தினா என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு அடிப்படுது, ஒருத்தருக்கு ஒரு வலி வேதனை நடக்குது, அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்குற அந்த தன்மை இருக்குது பத்தியா, அதுதான் எம்பத்தி. இது சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு விக்டிம் இருக்காங்க, ஒரு பாலியல் துன்புறுத்தல்ல பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியோ இல்லை ஒரு குடும்ப வன்முறையால் துன்புறுத்தப்பட்ட ஒரு மனைவி கணவனை பிரிஞ்சு வாழ்றாங்க. தன்னுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலம் என்னன்னே தெரியல. நான் வேற யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நான் ஒரு கேட்டகரி சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணினுடைய இடத்துல உங்களை வச்சு பார்க்குற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுங்க, புரியுதா? இந்த சிறுமியினுடைய இடத்துல இருந்து நீங்க ஒரு லெட்டர் எழுதுனீங்கன்னா எப்படி இருக்கும்? சும்மா எழுதி பாருங்க. இதெல்லாம் எம்பத்தியை வந்து டெவலப் பண்றதுக்கான எக்ஸசைசஸ். இதெல்லாம் சின்ன சின்னதாக பண்ணி பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எம்பத்தி வந்துடும். ஏன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா கொஞ்சம் கூட எம்பத்தி இல்லாதவனுங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு என்ன பயனா, அந்த தப்பு பண்ணவனை தண்டிக்கிறதுக்கோ அவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கோ காவல்துறை இருக்கு, கோர்ட் இருக்கு, ஜட்ஜ் இருக்கு, சட்டம் இருக்கு, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையே வந்து விக்டிம் பிளேம் பண்ணிக்கிட்டு கமெண்ட் செக்ஷன்ல இந்த பெண்ணை விசாரிக்கணும், அவன் குடும்பத்தை விசாரிக்கணும். இதுல சில பேர் முட்டாய் காசுப்பட்டு குழந்தை போனது குழந்தைய விக்டிம் பிளேம் பண்ணிட்டு இருக்கான். அவன்லாம் மனுஷனா என்னன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனுக்கு எம்பத்தியே கிடையாது. இப்போ நமக்குலாம் என்ன பயம்னா, டேய் இவ்வளவு பேர் வெளியே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு குரல் கொடுங்கடா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு குரல் கொடுங்கடான்னா அவங்களே பிளேம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம. அப்ப இவனுங்கெல்லாம் அதே குற்றத்தை செய்யறதுக்கான தன்மையை தனக்குள்ளார வச்சிருக்கிறானுங்க. அந்த பொட்டன்சியலிட்டி அவனுங்கிட்ட இருக்குது. இப்ப இவனுங்கிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவனுங்க தான் கட்சியை காப்பாத்துறேன், தலைவனை காப்பாத்துறேன், அதுக்காக நான் யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவேன், யாரை வேணாலும் அசிங்கமா திட்டுவேன், எவ்வளவு கேவலமா வேணாலும் பேசுவேன், எவ்வளவு கேவலமா வேணாலும் கமெண்ட் பண்ணுவேன். என் போட்டோ போடல ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம். முகம் தெரியாத ஆள் தானே, நம்ம முகம் அவனுக்கு தெரிய போறது கிடையாதுல்ல. அவன் கமெண்ட் செக்ஷன்ல போய் அவனுடைய புள்ள, அவன் பொண்டாட்டி எல்லாத்தையும் கேவலமா பேசணும்னா அவனால ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாரு, நீ பண்றது பெரிய கிரைமு, இப்படி எல்லாரையும் போய் பேசிட்டு இருக்கிற. ஆனா இப்படி பேசுறதுனாலே ஒரு நாள் ஜெயிலுக்கு போவே அப்படின்றது உனக்கு தெரியாது. நடக்கும்டி, சீக்கிரம் நடக்கும். எனவே இது போன்ற மாற்றங்கள் எல்லாம் சீக்கிரம் நடக்கணும்னா நாம திருந்தணும். நீ நான் திமுக சரியா,
அது தாவேக்கா சரியா, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். திமுக ஆட்சியில் இது நடக்கலையா, அதிமுக ஆட்சியில் இது நடக்கலையா, ஏன் தாவேக்கா ஆட்சியில் மட்டும் இது பேசுறீங்க, போன ஆட்சியில் ஏன் நீ வாயை திறக்கல, இதெல்லாம் வக்கனையாக பேசலாம். ஆனால் உண்மை என்னன்னா சமூகத்தில் எல்லாரும் திருந்தணும். முதல்ல இந்த விக்டிம் பிளேமிங் மனநிலையை விட்டு ஒழிக்கணும். எவனோ ஒருத்தர் சொல்கிறான்றதுக்காக யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டால் அந்த வீடியோ கீழே ஆட்டு மந்த மாதிரி போய் விக்டிம் பிளேம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்குலாம் அறிவு இல்லை. வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறீங்களா இல்லை வேற ஏதாவது திங்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன் நான். கொஞ்சம் டஃப்பரான கொஸ்டின் தான், கொஞ்சம் யோசிச்சுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரைட்டு, இவங்க எல்லாம் ஒரு நாள் திருந்துவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ நடக்குமான்னு தெரில. முதல்ல தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்கிற அந்த பெரிய வெயிட் இருக்கு பாருங்க, இந்த ரசிகை வெறி, அதை முதல்ல இறக்கி வைக்கிட்டோம். அப்புறம் தான் மற்ற மாற்றத்தை பற்றிலாம் நம்ம பேச முடியும். சீக்கிரம் அந்த மாற்றம் நிகழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நானும் காத்திருக்கிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு ஃபேக் ஐடி சேனலினுடைய க்ரோத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பைமியா காஃபி அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். அந்த பைமியா காஃபியினுடைய QR கோடை இங்கே கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா யூடியூப்பில் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை பயன்படுத்தி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். இல்லை UPI QR கோட் இருந்தால் வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே UPI QR கோட் தரேன், அதை பயன்படுத்தி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். PM என்ன சொன்னார் சார்? PM என்ன சொன்னார் சார்? சார் பிரஸ் மீட் பண்ணுங்க சார். சார்